18வது மக்களவைத் தேர்தலில் வென்று தொடர்ந்து ஜூன் 9ஆம் தேதியன்று 3ஆம் முறையாக பிரதமர் பதவியேற்றார். மோடி பதவியேற்றார். பதவியேற்ற பிறகு நேற்று முன்தினம் தனது சொந்த தொகுதியான ஊபி மாநிலம் வாரணாசி சென்றிருக்காரு நம்ம பிரதமர் மோடி. அங்கு மிக பிரம்மாண்ட பேரணி நடத்தியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க. இந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக வாரணாசியில் ரோட் ஷோ எனும் சாலை பேரணி நடத்தியிருக்காங்க. வழக்கமாக சாலை பேரணிகளின் போது பூக்கள் தூவி அவரை வரவேற்பாங்க. ஆனால் முதல் முறையாக அதிர்ச்சிகரமான நிகழ்வு ஒரு விஷயம் நடந்திருக்கு. வாரணாசியில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோவில் பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் மோடியின் குண்டு துளைக்காத கார் மீது செருப்பு வீசப்பட்டிருக்காம். அவரது கார் மீது செருப்பு வீசியது யார் என்பது இப்போ வரைக்குமே தெரியலையாம். இது தொடர்பான காணொலி நேற்று முதல் இணையதளங்களில் வேகமாக பரவிட்டிருக்கு. வாரணாசி வீதிகளில் முழு பாதுகாப்பு கான்வாய் மத்தியில் பிரதமர் மோடி கார் சென்ற போது அவரது முன்புறம் காரில் செருப்பு வீசப்பட்டது. நெரிசலான பகுதி வழியாக சென்ற போது அந்த செருப்பு வீசப்பட்டிருக்கு. இதையடுத்து மோடியின் காரின் இருபுறமும் தொங்கி வரும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒருவர் அந்த செருப்பு எடுத்து மக்கள் மீதே வீசுகிறார். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதால் அந்த பகுதி பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் பாஜக பொறுப்பாளர்களுக்கும் பதட்டமே அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எவன்டா இந்த வேலையை பார்த்தான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்சி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துன்னு சொன்னாங்க. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப படுதோல்வி தான் அடையும். ஆனால் இந்த வாட்டி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் பாஜக வெற்றி பெற்றது மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம்தான். ஆனால் அடுத்த வருஷம், அதாவது அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம்லாம் இது நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக ரொம்ப வலுவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வலுவடைஞ்சது முன்னாடி இருந்தாலும் இப்போ வலுவடைஞ்ச நிலையில் இல்லாமல் அவங்க கட்சிக்காரங்களே எதிராக இருக்கும் அளவுக்கு மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 40க்கு 40 திமுக வெற்றி பெற்றதுனால அது மிகப்பெரிய அவமானமாக நம்ம பாஜக கட்சிக்கு இருந்ததுனால இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பாஜக ரொம்பவே யோசனையில் இருக்காங்க. ஆனால் பிரதமர் ஆனதுக்கப்புறம் இவர் என்னென்ன செய்ய போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.